இப்போ நீங்க இருட்டுல ரொம்ப தாகமா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ம். அந்த நேரத்துல ஒரு அழகான வெள்ளி கிணத்துல இருக்கிற தெளிவான குளிர்ந்த தண்ணீரை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குறீங்க. ஆமா. அந்த தாகத்துக்கு அது பெரிய ரிலீஃப். கரெக்ட். ஆனா காலையில முழிச்சு பார்க்கும்போது நீங்க எதை வெள்ளி கிண்ணம்னு நினைச்சு ரசிச்சீங்களோ அது உண்மையில ஒரு பழைய அழுக்கான மனித மண்டையோடுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்கவே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குல்ல. கண்டிப்பா. ஆனா உண்மை என்னன்னா இது வெறும் கதை அல்ல. நம்ம மூளை டெய்லியுமே நம்மளை இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலசுவோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. இன்னைக்கு நாம பார்க்க போற மூலப்பொருள் ரொம்பவே விசேஷமானது. 1986ஆம் ஆண்டு ஓஷோ அவங்க அமெரிக்கா விட்டு வெளியேறிய பிறகு உருகுவே நாட்டுல இருக்கிற புண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகர்ல தன்னோட சன்னியாசிகளுக்கு வழங்கிய உரை இது. அதாவது பியாண்ட் சைக்காலஜி அப்படிங்கிற தலைப்புல வந்த சொற்பொழிவுகள். எக்ஸாக்ட்லி. அந்த சொற்பொழிவுகளோட 43வது பகுதியை தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம். உளவியலோட வரம்புகளை தாண்டி தியானத்தோட பாதையை நோக்கி மனித மனதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கறத நம்மளோட நோக்கம். ஆமா, மனச புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம்தான். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வாங்க அமைதிக்குள் நுழைவோம். கண்டிப்பா. நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல அந்த மனித மண்டையோட கதை, அது வெறும் ஒரு கற்பனை கிடையாது. மனிதன் தன்னை சுட்டி பின்னிக்கிற மாயைகள், அதாவது அந்த இல்யூஷன்ஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான தொடக்கம். ஆமா, அந்த வழிப்போக்கன் பல மணி நேரமா நடந்து களைச்சு போய் தாகத்தோட உச்சியில இருந்தான். அந்த அதீத தாகம்தான் அவனோட மூளைய ஒரு மாயைய உருவாக்க தூண்டிருக்கு. ஒரு அழுக்கான மண்டையோட்ட அழகான கிண்ணமா மாற்றி அவனுக்கு குடிக்க வச்சது அவனோட தாகம்தான். ஆனா காலையில உண்மையை உணர்ந்த போது அவன் கோபப்படல, அருவருப்படையல. ஆமா, மாறாக வாய் விட்டு செரிக்க தொடங்கினான். ஏன்னா அவனோட அந்த செரிப்புல தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பு கிடைச்சது. தாகத்தால தன்னோட மனமே இப்படி ஒரு மாயையை உருவாக்குனதை நினைச்சு அவன் தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டான். இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா இது அப்படியே நம்ம இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்படி சொல்றீங்க? இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம யூஸ் பண்ற சோஷியல் மீடியா ஃபில்டர்ஸ் மாதிரி இருக்கு. நாம பாக்குற முகம் உண்மை இல்ல நமக்கு நல்லாவே தெரியும். ஆமா. இருந்தாலும் அது அழகா இருக்குன்ற அந்த மாயை நாமே நம்ப தொடுகிறோம். உங்களுக்கு தெரியும்ல, நம்மளோட தேவைக்காக, நம்மளோட ஒரு ஆசைக்காக நாமே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அதை நிஜம்னு நம்புறோம். 100க்கு 100 உண்மைங்க. இந்த தாகம் எப்படி ஒரு மண்டையோட்டை கிண்ணமா மாத்துச்சோ, அதே போல மனிதர்கள் தங்களுடைய ஆசைகள், காமம், தேடல்கள் மூலமா தங்களது நிஜ வாழ்க்கையிலும் உறவுகளிலும் மிகப்பெரிய மாயைகளை உருவாக்குறாங்க. அதாவது தங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க ஒருவரை காதலிக்கிறீங்க அப்படின்னா அவர் நிஜத்துல எப்படிப்பட்டவரோ அப்படியே அவரை நீங்க ஏத்துக்கிறது கிடையாது. கரெக்ட். நாமே ஒன்னு நினைச்சுப்போம். ஆமா, மாறாக உங்க கற்பனைக்கு, உங்க கேவைகளுக்கு ஏத்த மாதிரி அவரை மேல ஒரு பிம்பத்தை திணிக்கிறீங்க. நீங்க காதலிப்பத அந்த நபரை அல்ல, உங்கள் மனம் உருவாக்குன அந்த மாயையான பிம்பத்தை தான். ரொம்ப ஆழமான விஷயம் இது. ஆனா எந்த ஒரு மாயையும் யதார்த்தத்தின் முன்னாடி ரொம்ப காலத்துக்கு நிலைக்க முடியாது. ஒரு நாள் அந்த மாயை உடையும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? உடனே நாம அவங்க மேல பழிய போடுவோம். அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, அவர் இப்படிப்பட்டவர்னு நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு புலம்போம். ஆமா, ஆனா நிஜத்துல அவங்க எந்த பொய்யும் சொல்லி இருக்க மாட்டாங்க. நாமவே ஒரு பெரிய கோட்டைய கட்டிட்டு அது இடிந்து விழும்போது அவங்க மேல கோவப்படுறோம். இத கேக்குற நீங்களும் உங்க வாழ்க்கையில இப்படி பலமுறை ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா அந்த ஏமாற்றத்துக்கு காரணம் அந்த நபர் இல்ல, நீங்க உருவாக்குன எதிர்பார்ப்பு தான். ஆமாம், ஒரு காதல் உறவுல எதிர்பார்ப்புகள் உடையும் போது மற்ற நபரை குறை கூறுவதற்கு பதிலாக நீங்கள் என்றாவது உங்கள் சொந்த மாயையை பார்த்து சிரித்திருக்கிறீர்களா? அதுதான் உங்களை விடுவிக்கும். இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. அதான் ஓஷோ முல்லா நஸ்ருதீனோட ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்வார். சொல்லுங்க. உல்லா நஸ்ருதீன் மலை முகாம்ல உள்ள தன்னுடைய வீட்டுக்கு ஓய்வெடுக்க போறது வழக்கம். அவர் அப்படி போகும்போது தன்னிடம் வேலை செய்ய ஒரு மிகவும் வயதான, ரொம்ப அசிங்கமான தோற்றம் கொண்ட ஒரு வேலைக்காரியை தேர்ந்தெடுத்தார். ஓ, ஏன் அப்படி? நண்பர்களுக்கும் இதே குழப்பம்தான். ஏன் இப்படி ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு முல்லா சொன்னார், அவள் எனக்கு ஒரு அளவுகோல் அப்படின்னு. அளவுகோலா? புரியலையே. அதாவது எப்போது அவள் என் கண்களுக்கு அழகாக தெரியத் தொடங்குகிறாளோ அப்போது எனது புத்தி பேதலித்து விட்டது, அதாவது மாயை என்னை பிடித்து கொண்டது என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். உடனே நான் இங்கிருந்து ஊருக்கு கிளம்பி விடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மனிதர் தன்னுடைய மனதோட தந்திரத்தை எவ்வளவு துல்லியமா புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. தன் மனம் எப்ப மாயையை உருவாக்க தொடங்கும் அப்படிங்கறத அளவிட அவர் ஒரு கருவியே வச்சிருக்காரு. ஆமா, ரொம்பவே ஸ்மார்ட் அவரு. சரி, இந்த மாயைகள் எப்படி உருவாகுது, அது உடையும் போது எப்படி சிரிக்கணும்னு நாம பேசிட்டோம்.
ஆனா யதார்த்தத்துல இது எவ்வளவு சுலபம் இல்லையே. கண்டிப்பா சுலபம் இல்ல. நமது மாயைகளை, நம்பிக்கைகளை நாம ஏன் அவ்வளோ இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு தொங்குறோம்? அது அப்படியே விட்டுட்டு போறதுல மனித மனதுக்கு என்ன அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு? தன்னுடைய அடையாளமாமே அது மாத்திக்கிடுது. ஓஹோ. இதை விளக்குவதற்கு துறவியும் தங்கக் கட்டிகளும் கதையை பார்க்கலாம். ஒரு வயதான துறவியும் அவரது இளம் சீடனும் காட்டை கடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த வயதான துறவி எப்போதுமே இல்லாத அளவுக்கு மிகவும் பதற்றமா பயந்து பயந்து கையில உள்ள ஒரு பைய மிக இறுக்கமாக நெஞ்சோட அணைத்துக் கொண்டு ஓடுகிறார். அந்த பைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? சீடனுக்கும் அதே ஆச்சரியம்தான். இத்தனை வருஷமா எந்த ஒரு பற்றுதலும் இல்லாத குரு இன்னைக்கு ஒரு பைய உயிருக்கு மேலாக பாதுகாப்பதன் மர்மம் என்னவென்று அவனுக்கு புரியல. ஒரு கட்டத்துல துறவி முகம் கழுவ போனப்போ அந்த பைய சீடனிடம் கொடுத்து பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்கிறார். அப்போ அந்த சீடன் பைய திறந்து பார்த்திருப்பான். ஆமா, சீடன் பையை திறந்து பார்க்கறான். உள்ளே 2 பெரிய தங்க கட்டிகள். குருவோட பயத்துக்கும் பதற்றத்துக்கும் காரணம் இந்த தங்க கட்டிகள் தான் அப்படிங்கறத உணர்ந்த சீடன் உடனே அந்த தங்க கட்டிகளை தூக்கி காட்டுல வீசிட்டு அதே எடையுள்ள 2 சாதாரண கற்களை பைக்குள்ள வச்சு விடுகிறான். அட பாவமே, அப்புறம் என்னாச்சு? துறவி அவசரமாக பைய வாங்கிக் கொள்கிறார். எடை சரியாக இருந்ததால நிம்மதி அடைகிறார். 2 பேரும் நிம்மதியா தூங்குறாங்க. காலையில சிறிது தூரம் சென்றதும் சீடன் சொல்றான், குருவே, நீங்கள் இனி பயப்பட தேவையில்ல. உங்களின் பயத்தை நான் நேற்றிரவே அங்கேயே வீசிவிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த குருவுக்கு எப்படி இருந்திருக்கும்? பைய திறந்து பார்த்து துறவி அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஆனா பின்பு பெருங்குரல் எடுத்து வாய் விட்டு சிரிக்கிறார். இல்ல, ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய நெருடல் வருது. என்ன சொல்லுங்க? ஒருவேளை என் வாழ்நாள் சேமிப்பான தங்கத்தை யாராவது இப்படி தூக்கி எறிஞ்சா நான் கண்டிப்பா சிரிக்க மாட்டேன், நான் கதறி அழுவேன், அல்லது தூக்கி போட்டவன அடி வெழுத்துடுவேன். ஆமா, அதுதான் சாதாரண மனித இயல்பு. அந்த முதியவர் ஏன் கோவப்படல? தன்னுடைய வாழ்நாள் சொத்து போனதுக்காக அவர் ஏன் சிரிக்கணும்? இது எப்படி ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்க முடியும்? இது வெறும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ளும் ஒரு தந்திரம் இல்லையா? நீங்க கேக்குற கேள்வி ரொம்பவே நியாயமானது. ஆனா இயற்கைய பொறுத்தவரை தங்கத்துக்கும் கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? 2மே பூமியிலிருந்து வந்தவைதான். அதுவும் கரெக்ட் தான். மனிதர்களாகிய நான் தான் தங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய கற்பனை மதிப்பை உருவாக்கி அதுக்காக ஒரு மாயையை கட்டமைத்து வைத்திருக்கிறோம். அந்த முதியவர் ஏன் சிரிச்சார் தெரியுமா? ஏன்? அவர் தங்கத்தை இழந்ததற்காக சிரிக்கவில்லை. இத்தனை நாளாக ஒரு கல்லை தங்கம் என்று நம்பி அதற்காக தூக்கத்தை தொலைத்து நிம்மதியை இழந்து தன்னைத்தானே எவ்வளவு பெரிய முட்டாளாக்கிக் கொண்டோம் அப்படிங்கறத உணர்ந்தார். வாவ், அந்த சுமை பையில இல்ல, மனசுல தான் இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த சுமை என்பது உண்மையில் பையில் இல்லை, அவருடைய மனதில்தான் இருந்தது. மனதின் சுமை அகன்ற அந்த நிமிடத்தில் ஏற்படும் விடுதலையின் உணர்வுதான் அந்த சிரிப்பு. நாம எல்லோரும் இப்படிதான் ஏதோ ஒரு தங்க கட்டிய, அதாவது சமூக அந்தஸ்து, பணம், ஈகோ என்ற மாயையான சுமைகளை சுமந்து கொண்டு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா. நீங்க சொல்ற கோணத்துல பார்க்கும்போது அது ரொம்ப ஆழமா புரியுது. நாம் சுமப்பது ஒரு மாயை என்று உணரும்போது கோபம் வராது, சிரிப்புதான் வரும். சரி, அப்படி பார்த்தா மாயைகளில் இருந்து விடுபடுவது இவ்வளோ முக்கியம்னா ஞானிகளும் புத்தர் போன்றோர்களும் ஏன் உண்மையை நேரடியாக மக்களிடம் சொல்வதில்லை? அதாவது எப்படி சொல்றீங்க? உன்னோட பதவியோ பணமோ ஒரு மாயை, அதை தூக்கி எறி அப்படின்னு நேரடியா முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லலாமே. ஏன் இத்தனை கதைகள், தியான முறைகள்னு சுத்தி வளைக்கணும்? ஏன்னா பழுக்கப்படுத்தப்பட்ட மனித மனம், அதாவது அந்த கண்டிஷன்டு மைண்ட் ஒருபோதும் நேரடியான உண்மையை ஏற்றுக்கொள்ளாது. அது உடனே தற்காப்பு நிலைக்கு சென்றுவிடும். டிஃபென்சிவ் ஆயிடும்னு சொல்றீங்க? ஆமா. புத்தரின் தத்துவம் இதற்கான பதிலை மிக தெளிவாக தெரிகிறது. புத்தரோட கூற்றுப்படி உண்மை என்பது எது வேலை செய்கிறதோ அதுவே. Truth is that which works. கரெக்ட். இது மிகவும் ஆழமான அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை. அறிவியலையே எடுத்துக்கொள்ளுங்க. மின்சாரம்னா என்ன? அதோட அடிப்படை தன்மை இன்னமும் மனிதனுக்கு முழுமையா தெரியாது. ஆமா, நமக்கு அதை முழுசா டிஃபைன் பண்ண தெரியாது. ஆனா அது எப்படி வேலை செய்கிறது, அதை பயன்படுத்தி எப்படி ஒளியை உருவாக்குவது அப்படின்னு நமக்கு தெரியும் அல்லமா? அதுபோலதான் ஒரு குருவின் வேலை உண்மையை உங்கள் மூளையில் திணிப்பதல்ல, உங்களை அந்த உண்மையை நோக்கி நகர்த்தும் ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? அதற்காக அவர்கள் சில நேரங்களில் அழகான பொய்களை கூட பயன்படுத்துவார்கள். அழகான பொய்களா?
இதை கேட்கும்போதே எனக்கு எரியும் வீடும் பொம்மைகளும் கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அந்த கதை ரொம்ப பொருத்தமா இருக்கும். நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில கூட இதை கவனிச்சிருக்கலாம். ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுது, உள்ள சில குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு ஆபத்துன்னு தெரியாது. ஆமா, வீடே எரியுது, உயிராபத்து என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த நெருப்பு கூட ஒரு வேடிக்கையான வெளிச்சமா பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. வெளியில இருப்பவர்கள் தீ எரியுது, வெளியே வாருங்கள் அப்படின்னு கத்துறாங்க. ஆனா குழந்தைகள் வெளியே வரல. அப்போ அந்த தந்தை வர்றாரு. ஆமா, மார்க்கெட்டுக்கு போயிருந்த தந்தை வர்றாரு. நிலைமையை புரிந்து கொண்ட அவர் என்ன செய்யறார் தெரியுமா? குழந்தைகளா, நான் உங்களுக்கு நிறைய புது பொம்மைகள் வாங்கி வந்துள்ளேன், ஓடி வாருங்கள் அப்படின்னு கத்துறாரு. பொம்மைகள்னு சொன்னதும் குழந்தைங்க ஓடி வந்துடுவாங்க. கரெக்ட். பொம்மைகள் என்ற வார்த்தையை கேட்டதும் குழந்தைகள் சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. வெளியே வந்ததும் பொம்மை எங்கேன்னு கேட்கறாங்க. தந்தை சொல்கிறார், என்னை மன்னித்து விடுங்கள், நான் பொய் சொல்லிவிட்டேன் அப்படின்னு. சரியா சொன்னீங்க. அந்த தந்தை சொன்னது பொய் தான். ஆனா அந்த பொய் எதற்காக சொல்லப்பட்டது? உண்மையை சொல்லி, அதாவது நெருப்பு ஏறுகிறது என்று சொல்லி இருந்தால் குழந்தைகள் பயந்து போய் கட்டிலுக்கடியிலோ அலமாரியிலோ ஒளிந்திருப்பாங்க. ஆமா, அது அவங்க உயிருக்கே ஆபத்தாகி இருக்கும். அப்போ சில நேரங்களில் ஒரு உண்மையை விட ஒரு அழகான பொய் மனிதர்களை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காக்கும் கருவியாக செயல்படுகிறது. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, உண்மையை நோக்கி உங்களை நகர்த்தும் பொய்கள் அழகானவை, உண்மையிலிருந்து உங்களை விளக்கும் பொய்கள் அசிங்கமானவை. அப்போ தியான முறைகள், ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே அந்த மாதிரி அழகான பொய்கள் தானா? 100க்கு 100. ஒரு குரு என்பவர் இது போன்ற தந்திரங்களை பயன்படுத்தி உங்களை உங்களது மாயையிலிருந்து வெளிப்படையச் செய்றார். உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு மாயையை காட்டி உங்களை ஆபத்தில் இருக்கும் பழைய மாயையிலிருந்து வெளியே கொண்டு வராரு. சரி, இதெல்லாம் புரியுது. ஆனா இங்க ஒரு அடிப்படையான கேள்வி வருது எனக்கு. என்ன கேளுங்க? மனிதர்கள் இயல்பாகவே அன்பிற்காக ஏங்குபவர்கள், சுதந்திரமாக இருக்க நினைப்பவர்கள். அப்படி இருக்க ஏன் தொடர்ந்து தங்களை தாங்களே துன்பப்படுத்திக் கொள்கிறார்கள்? ஏன் இந்த மாயைகளிலும் அதிகார போட்டிகளிலும் தீப்பிடித்து எரியும் வீடுகளிலும் சிக்கித் தவிக்கிறாங்க? நாம ஏன் இப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கோம்? நாம அப்படி டிசைன் செய்யப்படல. நாம அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். இதை புரிந்து கொள்ள நாம் மனிதனுடைய 2 வேறுபட்ட மையங்களை பற்றி பேச வேண்டும். அதாவது இதயம் மற்றும் மூளை. ஹார்ட் அண்ட் மைண்ட். ஆமா, இதயம் எப்போதுமே அன்பை தேடுகிறது, அன்பிற்காக ஏங்குகிறது, அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள துடிக்கிறது. ஆனால் மூளை அதிகாரத்தை தேடுகிறது, பாதுகாப்பை தேடுகிறது, மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைக்கிறது. அதாவது மூளை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண நினைக்கும். கரெக்ட். ஒரு மனிதன் பிறக்கும்போது அன்பான இதயத்துடன் தான் பிறக்கிறான். ஆனால் சமூகம் அவனது மூளையில் தனக்கு தேவையானதை நிரப்புகிறது. மூளை ஆதிக்கம் செலுத்த தொடங்கும்போது இதயம் நசுக்கப்படுகிறது. மூளைக்கு அன்பு என்றால் என்னவென்றே தெரியாது. மூளைக்கும் இதயத்துக்குமான இந்த போரை ஹிட்லரின் வாழ்க்கையோட ஓஷோ ஒப்பிடும்போது எனக்கு நிஜமாவே திகைப்பா இருந்தது. உலகத்தையே நடுங்க வைத்த ஹிட்லர் இல்லையா? ஆமா, ஆனா தனது தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கோழையாக, அதிகாரத்தின் அடிமையாக இருந்தால் தெரியுமா? அவருக்கு ஒரு காதலி இருந்தா. ஆனா அவர் தனது படுக்கை அறையில் அவளையோ வேறு எந்த பெண்ணையோ தூங்க அனுமதித்ததே இல்லையாம். ஆமா, அது ஒரு அதீத பயத்தின் வெளிப்பாடு. ஹிட்லரின் மூளை எப்படி யோசித்தது என்றால், இரவில் நான் நிராயுதபாணியாக தூங்கும்போது இந்த பெண் எனக்கு விஷம் வைத்து கொன்றுவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற அதீத சந்தேகம். அவனது இதயம் அன்பை கேட்டாலும் அவனது மூளை அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் மட்டுமே சிந்தித்து அவனை குருடாக்கிடுச்சு. இன்னும் கொடுமை என்னன்னா, ஹிட்லரால் யாருக்கும் எதற்கும் எஸ் அப்படின்னு சொல்லவே முடியாதாம். ஏன்னா எஸ் அப்படின்னு சொல்றது அன்பையும் சரணடைதலையும் ஏற்பையும் குறிக்கும். ஆமா, நோ அப்படிங்கிறது தடுத்தலை, அதிகாரத்தை குறிக்கும். தனது தாதை நோய்வரைப்பட்ட தனது தாயை பார்க்கச் செல்வதற்கு அனுமதி கேட்டபோது கூட ஹிட்லர் நோ என்று தான் சொன்னார். ரொம்ப கொடூரமான மனநிலை இது. அவள் தன் தாயை பார்க்கப் போனால் தன்னுடைய கட்டுப்பாடு போய்விடும், தன்னுடைய அதிகாரம் குறைந்துவிடும் என்று அவரது மூளை கணக்கு போட்டது. எவ்வளவு வக்கிரமான மனநிலை இது! இது ஒரு வகையான மனநோயினே சொல்லலாம். ஒரு மனிதனின் மூளை எப்படி அவனது அன்பை கொன்று அவனையே சிறைப்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு உச்சக்கட்ட உதாரணம். இது ஹிட்லருக்கு மட்டும் நடந்ததல்ல, நம்ம சமூகத்திலயும் நடக்குது இல்லையா? கண்டிப்பா. இந்த சமூகம் ஒவ்வொரு மனித மூளையையும் இப்படித்தான் தனக்கு சாதகமாக பழக்கப்படுத்துகிறது. அதான் கண்டிஷனிங். சமூகம் மனித மூளையை எப்படி தனது அடிமையாக மாற்றுகிறது என்பதற்கு பிரிட்டிஷ் ஆட்சி ஒரு சிறந்த உதாரணம். எப்படி சொல்றீங்க? பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் கல்வி முறையை கொண்டு வந்ததன் முக்கிய நோக்கமே சிந்திக்க தெரிந்த அறிஞர்களை உருவாக்குவது அல்ல, மாறாக
தங்கள் அரசாங்கத்திற்கு பணிபுரியும் எழுத்தர்களை, அதாவது கிளர்க்ஸ் உருவாக்குவதுதான். கட்டளைகளை எந்த கேள்வியுமின்றி ஏற்கும் யந்திரங்களை உருவாக்குறது தான் அவங்க பிளான். ஆமா. இதை படிக்கும்போது எனக்கே கோபம் வந்துச்சு. ஆங்கிலேயர்கள் எப்படி நம்மளை மூளைச்சலவை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. குறிப்பா அந்த பாபு அப்படிங்கிற வார்த்தையின் பின்னணி. இன்னைக்கு நாம பெரிய அதிகாரிகளை பாபுன்னு மரியாதையா கூப்பிடுறோம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. பாரசீக மொழியில் பூ என்றால் நாற்றம், பா என்றால் அதனுடன் சேர்ந்தது என்று அர்த்தமா. ஆமா, வங்காளிகள் அதிகம் மீன் சாப்பிடுவதால் அவர்கள் மீது வீசும் மீன் நாற்றத்தை குறிக்க பிரிட்டிஷார் கேலியாக பயன்படுத்திய கொச்சான வார்த்தைதான் பாபு. அதாவது மீன் நாற்றம் அடிப்பவன் என்று அர்த்தம். ஆனால் மூளைச்சலவை செய்யப்பட்ட அடிமைப்பட்ட மனநிலை கொண்ட இந்தியர்கள் பிரிட்டிஷார் தங்களை அப்படி அழைப்பதே ஒரு பெருமையாக, ஒரு பதவியாக நினைத்து ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் சமூக மூளையை எப்படி மழுங்கடிக்கிறது என்பதற்கு சிறந்த சான்று. ஆனா இந்த அடிமை மனநிலையிலிருந்து இந்தியா எப்படி வெளியில வந்துச்சுன்னு ஓஷோ சொல்ற விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரிட்டிஷார் செய்த ஒரு சிறு தவறுதான் இந்தியாவோட சுதந்திரத்திற்கே வழிகோலியது இல்லையா? ஆமா, அது என்னவென்றால் அவர்கள் சில இந்தியர்களை இங்கிலாந்திற்கு படிக்க அனுப்பினார்கள். இங்குள்ள கல்விமுறை பாபுக்களை உருவாக்கியது என்றால் அங்குள்ள கல்விமுறை சுதந்திரம், ஜனநாயகம், தனிமனித உரிமை போன்ற சிந்தனைகளை கற்றுக் கொடுத்தது. சரியாக சொன்னீர்கள். அப்படி இங்கிலாந்தில் படித்து திரும்பி அந்த அடிமைச் சங்கிலியை உடைத்தெறிந்த ஒருவர்தான் சுபாஷ் சந்திர போஸ். அவர் இங்கிலாந்துல படிச்சுட்டு வந்து பிரிட்டிஷ் ஆளுநரை சந்திக்க போறாரு. வங்காளிகளுக்கு எப்போதுமே ஒரு குடை வைத்திருக்கும் பழக்கம் உண்டு. மழையோ வெயிலோ கையில் குடை கட்டாயம் இருக்கும். ஆளுநர் அலுவலகத்திற்குள் நுழையும் போது சுபாஷ் சந்திர போஸை பார்த்து ஆளுநர் சொல்கிறார், உன் தலையில் உள்ள தொப்பியை கழட்டிவிட்டு எனக்கு மரியாதை செலுத்து அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சற்றும் யோசிக்கவில்லையே தன்னுடைய குடையின் கைப்பிடியால் அந்த ஆளுநரின் கழுத்தை வளைத்து பிடித்து, நீ மரியாதை வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீ எழுந்து நின்று எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ரொம்ப தில்லான ஆள் அவர். இங்கிலாந்தில் உன்னை போல வெள்ளைக்காரர்கள்தான் என் ஷூக்களுக்கு பாலிஷ் போட்டார்கள், வெள்ளைக்காரன் என்பதால் உனக்கு எந்த தனி மரியாதையும் கிடையாது என்று மிரட்டினர். எனக்கே இதை கேட்கும்போது புல்லரிக்குது. இதுதான் தட்டி எழுப்பப்பட்ட சுதந்திரமான தாகத்திற்கும் பாபுக்களாக உருவாக்கப்பட்ட அடிமைப்பட்ட மனதிற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு இது. இந்த மனப்பழக்கப்படுத்தல், அதாவது கண்டிஷனிங் வெறும் அரசியலோடு நின்று விடுவதில்லை. அது நமது தனிமனித உறவுகளிலும் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துகிறது. எப்படி? வெவ்வேறு விதமாக பழக்கப்படுத்தப்பட்ட மனங்கள் எப்படி அன்பை கொள்கின்றன என்பதற்கு ஓஷோ ஒரு அமெரிக்க பெண்ணை திருமணம் செய்து கொண்ட இந்திய பேராசிரியரின் கதையை குறிப்பிடுகிறார். ஆமா, அவங்க 2 பேருக்கும் இடையே ஆழமான காதல் இருந்துச்சு. காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் இந்தியா திரும்பியதும் பிரச்சனை ஆரம்பமானது. அந்த அமெரிக்க பெண் தன்னுடைய இயல்பான கலாச்சாரத்தின்படி மற்ற நண்பர்களுடன் நீச்சல் குளத்திற்கு செல்கிறாள், சைக்கிள் ஓட்டுகிறாள், மற்ற ஆண்களுடன் இயல்பாக கைகுலுக்கி பேசுகிறாள். அமெரிக்க மனநிலைக்கு இது மிகவும் சாதாரணம். ஆனா அந்த இந்திய பேராசிரியர் மூளை இது எப்படி எடுத்துக்கிச்சு? ஏன் மனைவி எப்படி இன்னொரு ஆணுடன் நீச்சல் குளத்திற்கு போகலாம்? ஒரு இந்திய பெண் முகத்தை மூக்காடிட்டு மூடியல்லவா வைக்க வேண்டும் அப்படின்னு கொதிச்சது. மற்ற ஆண்களோடு எப்படி சிரித்து பேசலாம் என்ற அந்த சந்தேகம். இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த பெண் தப்பு செய்யல, அந்த ஆணும் இயல்பில் கெட்டவர் கிடையாது. ஆனா இருவரையும் சுற்றியுள்ள சமூகம் அவர்கள் மூளையில் ஏற்றி வைத்திருந்த அந்த கண்டிஷனிங், அதாவது பழக்கப்படுத்தப்பட்ட தர்க்கங்கள், அவங்க 2 பேருக்குள்ள இருந்த அன்பை முழுமையாய் அழித்து விட்டது. அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அதுதான் துயரத்தின் உச்சம். மூளை என்பது வெறும் இயந்திரம். அது தர்க்கம் செய்யும், கணக்கு போடும், பாதுகாப்பை தேடும். ஆனால் அதனால் ஒரு பாடலை பாட முடியாது, அன்பை செலுத்த முடியாது. மனிதன் இயல்பாகவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த சமூகம் அவனது இதயத்தை அழுத்திவிட்டு மூளையை அரசனாக மாற்றிவிட்டது. மூளை என்பது எப்போதுமே இதயத்தின் சேவகனாகத்தான் இருக்க வேண்டும். தர்க்கம் என்பது அன்பிற்கு சேவை செய்ய வேண்டும். எப்போது மூளை எஜமானனாக மாறுகிறதோ அப்போது மனிதன் தன் சொந்த மாயைகளில் சிக்கி ஹிட்லரைப் போலவோ அல்லது அந்த பேராசிரியரைப் போலவோ அன்பை இழந்து தவிக்கிறான். ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்கு நம்ம சேர்ந்திருக்கோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். உங்களின் அன்றாட செயல்களில், உங்களின் முடிவுகளில் எத்தனை உங்கள் இதயத்தின் அன்பால் இயக்கப்படுகின்றன? ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை செயல்கள் இந்த சமூகம் உங்களை அறியாமலேயே உங்கள் மூளையில் கட்டமைத்த அந்த பாபு மனநிலையால் இயந்திரத்தனமாக நடக்கின்றன? எந்த ஒரு உறவிலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் மூளை உருவாக்கும் மாயைகளை தூக்கி எறிந்துவிட்டு
உங்களை பார்த்து நீங்களே வாய்விட்டு சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான விடுதலை. மூளை இதயத்தின் சேவகனாக இருக்க வேண்டும். தர்க்கம் அன்பிற்கு சேவை செய்ய வேண்டும். இதை நோக்கி நகர்வதுதான் உண்மையான விடுதலையும் சுதந்திரமும் ஆகும். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.